இன்றைய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டங்கள் வந்து கொண்டு தாங்க இருக்குது. பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் பலரையும் வாட்டி வதைக்குதுங்க. கடன் பட்டவர்கள் மனம் கலங்கி அவமானத்தில் கூனி குறுகி போய் நிற்கிறவங்களும் இருக்காங்க. கடனை எப்படி அடைக்க போகிறோமோ அப்படிங்கிற எண்ணத்திலேயே தூங்காமல் தவிப்பவர்களும் இன்றைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. கடன் பிரச்சனை தீர ஏதாவது ஒரு வழி இருக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்களும் நம்மள ஒருவராக கண்டிப்பாக இருக்கிறோமுங்க. அவர்களுக்காகவே சில பரிகார குறிப்புகளை இங்கே நம்ம சொல்ல போகிறோமுங்க. பொதுவாகவே நம்பிக்கைகள் நம்மை வழி நடத்தும்னு சொல்லுவாங்க. நம்ம கோடீஸ்வரராக மாறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளை வழி நடத்துமுங்க. பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாருங்க. பிறக்கும்போது ஏழையாக பிறந்தாலும் கூட இறக்கும்போது பணக்காரராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் தான் இருக்குதுங்க. இன்றைய தலைமுறைகளுக்கு அதிகமாகவே அதில் விருப்பம் இருக்குதுங்க. பிஸ்னஸ்ஸு, வேலையில் சேர்றதுக்கு, விவசாயம் செய்ய, சின்ன சின்ன கடை வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்துக்காக சக்திக்கு தகுந்த கடன் நம்ம வாங்கியிருப்போமுங்க. அந்த பணம் பலருக்கும் வருமானத்தை இரட்டிப்பாக தந்திருக்குமுங்க. சிலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு மீள முடியாத கடனில் தள்ளி இருக்குமுங்க. அதுபோல் கடன் பிரச்சனையில் தீர சில பரிகாரங்களும் சொல்கிறேங்க. உங்களால் எந்த பரிகாரத்தை எளிமையாக செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையுங்கிறது நம்பக்கூடிய ஒரு உண்மைங்க. ஆனால் இறுதியாக நான் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யக்கூடிய இல்லைங்க, சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யக்கூடிய வகையில் எளிமையாக தாங்க இருக்கும். தொடர்ந்து நம்ம பதிவை கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி உதவுமாறும் கேட்டுக்கொள்கிறாங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாமுங்க. நம்முடைய கஷ்டங்கள் தீர்றதுக்கு கண்ணீரை துடைக்க குலதெய்வம் தான் கை கொடுக்குமுங்க. குலதெய்வ கோயிலுக்கு சென்று எடைக்கு எடை பச்சரிசி தானமாக கொடுக்க வேண்டுங்க. பச்சரிசி மாவில் சர்க்கரை கலந்து குலதெய்வ கோயிலில் எறும்புக்கு அளிக்க கடன் பிரச்சனை தீருமுங்க. பண வருமானம் கூட அதிக அளவில் வருங்க. உங்கள் ஊரில் உள்ள எல்லை சாமிக்கு பட்டு சாத்தி பொங்கல் வச்சு படையல் போட்டால் கூட கடன் தொல்லையிலேருந்து விடுபடலாங்க. எடைக்கு எடை அப்படின்னு சொன்னது உங்கள் எடைக்கு இல்லைங்க. நீங்கள் 1 கிலோ பச்சரிசி வாங்கினீங்கன்னா 1 கிலோ வெல்லம் வாங்கி அதோட கலந்து கொடுங்க. வெல்லம் இல்லாட்டின்னா நீங்கள் சர்க்கரை கூட கலந்து கொடுக்கலாமுங்க. ஆனால் வெல்லங்கிறது கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டு பாருங்கள். அதே போல் சூரிய அஸ்தமாறதுக்கு முன்பாகவே விளக்கேற்றி கூட வழிபட்டு பாருங்கள். காலை நேரத்தில் சிறிது சர்க்கரை எடுத்து வீட்டு வாசலுக்கு வெளியே தூவி வாங்க. எறும்பு வரும், ஆனால் அந்த எறும்பு சாப்பிட்டு நமக்கு நல்லபடியாக ஆசீர்வாதம் கொடுக்குங்கிறதும் முன்னோர்களுடைய ஒரு வாக்குங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிறு பூச்சிகள், எறும்புகள் சாப்பிடும்போது உங்கள் கஷ்டங்களை சின்ன சின்னதாக விலகிறது உங்கள் கண்ணு கூடாகவே தெரியுமுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நோய், கடன் இரண்டுமே வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரண்டுமே எப்படிப்பட்ட மனிதர்களையும் துவண்டு போக செய்திடுங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை கடனுக்கு காரகத்துவம் பெற்றவர் சனி. சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா கடன் பிரச்சனை தீருமுங்க. நம்முடைய வீட்டில் தண்ணீரை வீணாக்கக்கூடாது, தானியங்களையும் வீணாக்கக்கூடாதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை யமகண்ட வேலையில் கொள்ளு தானம் கொடுக்கணுங்க. விநாயகர் கோவிலுக்கு போய் 7 செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் கொள்ளு தானம் செஞ்சிங்கன்னா கடுமையாக இருக்கக்கூடிய கடன் கூட தீரும்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட கடன் பிரச்சனை தீருமுங்க. அசலின் ஒரு பகுதியை செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் திருப்பி கொடுத்தீங்கன்னா 7 கொள்ளு பயிரை பணத்துடன் வச்சு தரணுங்க. செல்வ விநாயகருக்கு பன்னீர் ரோஜா மாலை போட்டால் கடன் தீருங்க. நீங்கள் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 7 கொள்ளு பயிரை உங்கள் அந்த பணத்து மேலே வச்சுட்டு வேண்டிட்டு அந்த பயிரை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வரக்கூடிய திதியை அன்று அன்னதானம் செய்தால் கடன் பிரச்சனை மற்றும் பண பிரச்சனைகள் முடிவுக்கு வருமுங்க. இறுதியாக வீடியோட கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது நிலைவாசல் சூட்சும வழிபாடுங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை நாளாகத்தான் இருக்கும். இந்த நாளில் நீங்கள் இரவு 10 மணிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக அமரக்கூடிய நேரம்தான்.
இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மஞ்சளில் வந்து பன்னீரை கலந்து நல்லா தொடச்சி விட்டுக்குங்க. இல்லை பூசி விட்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக மஞ்சளில் பன்னீர் கலந்த தண்ணீரை நீங்கள் நல்லா அதில் தெளித்து விட்டு கோலம் போட்டுக்கோங்க. கோலம் போட விருப்பம் இருக்கிறவங்க கோலம் போட்டுக்கலாம். இல்லை சாதாரணமாக மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரிங்க. ஒரு தாம்பாள தட்டு நிறைய நீங்கள் மல்லிகைப்பூ எடுத்து போட்டுக்கோங்க. நிறையன்னா அதுக்குன்னு ரொம்ப 1 முழம் 2 முழம்ட்டுலாம் கிடையாதுங்க. உங்களால் எவ்வளோ ஒரு 100 கிராம் ஒரு 50 கிராம் இருந்தாலும் சரிங்க. மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூ நீங்கள் வந்து ஒரு தாம்பாள தட்டில் ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நெய் அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஊற்றி தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், சின்னதாக பச்சை கற்பூரம், 2 கிராம்பு, இந்த 3 பொருட்களையும் கண்டிப்பாக நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த வழிபாட்டுக்கு இது கண்டிப்பாக முக்கியமாக சொல்லக்கூடிய பொருட்களாகும். இதை நீங்கள் தீபத்தில் போட்டு 10 மணிக்கு மேலே நீங்கள் வந்துட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது வெள்ளி நாணயமோ இல்லை தங்க நாணயமோ ஏதாவது இருந்தால் சரி, இல்லைனாலும் பரவாயில்லைங்க. ஒரு 5 ரூபாயாவது வச்சு நீங்கள் அந்த தீபத்துக்கு முன்னாடி 5 ரூபாய் நாணயம் அல்லது சில வகையான தங்க காசுகளோ இல்லது ஏதாவது ஒரு குண்டுமணி உங்ககிட்ட இருந்தால் சரி, இல்லைன்னா சரி, 5 ரூபாய் காயின் அப்படிங்கிறது வந்து எல்லாரிடம் இருக்கக்கூடியது தான். நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம், தவறில்லை. அந்த பொட்டு ஒரு சின்னதாக அதுக்கு ஒரு பொட்டு ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் மனமுருகி உங்கள் தெய்வத்துக்கிட்ட, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட நீங்கள் என்னென்னலாம் வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் வேண்டிக்கோங்க. கட்டாயமாக இந்த தீபத்திற்கு இந்த மகாலட்சுமியை கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வர வைக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாசனை மிகுந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க வருவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வீட்டை சுத்தபத்தமாக வச்சுட்டு இந்த தீபத்தை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ற வரைக்கும் நீங்கள் இதை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். என்னோடய கஷ்டங்கள் படிப்படியாக குறையுது, முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நிறுத்துகிறவங்களா இருந்தால் நிறுத்திக்கலாம். இல்லை இனிமேலும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறவங்க இதை நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரலாம். முடிஞ்சவங்க அந்த அன்னைக்கு மகாலட்சுமிக்கு உங்களால் முடிஞ்சால் மல்லிகைப்பூ மாலை சாத்தி வழிபடுங்க, இன்னும் சிறப்பானது தாங்க. இந்த பதிவை நீங்கள் முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஷ்மிதா பட்டேல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. கடைசியாக இந்த தாம்பாள தட்டுன்னு சொன்னது உங்களுடைய நிலைவாசலில் வச்சு பூஜை செஞ்சுட்டு அந்த தீபம் அணையிற வரைக்கும் நீங்கள் அதை நிலைவாசலே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் காலையில் எடுத்தாலும் சரி. ஏன்னா இது மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு சூட்சம வழிபாடு. இதை மற்றவங்க தெரிஞ்சால் என்ன ஏதுன்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ இதெல்லாம் பண்ணுறியா, இப்படி பண்ணாத, ஏன் பண்ணுறன்னு உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடியதாக கூட அவர்களுடைய சொற்களும் கண்களும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அக்கம் பக்கத்தில் வீட்டில் யாரோ இல்லாதவங்களாக இருந்தால் நீங்கள் காலையில் கூட எடுத்துக்கலாம். இல்லை பக்கத்து வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை தீபம் அணையிற வரைக்கும் வச்சுட்டு அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாமுங்க. இந்த பதிவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கமங்க.